இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஆனைப்பந்து சந்தையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆனைப்பந்து சந்தையிலிருந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கிழக்கு பக்கமாக போகிற வீதியில் 400 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 38A அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் அத்தியடி பிள்ளையார் கோவிலுக்கு அருகில இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியில இருந்து அத்தியடி பிள்ளையார் கோவில் 200 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு போற வீதியும் இந்த காணிகள்ல தான் வருது. இந்த காணிக்கு போற ஒரே ஒரு வீதி, இந்த வீதி இந்த காணிக்கு மட்டும்தான் உரித்துடையதான வீதியாக இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா மொத்தம் 4 பரப்பு காணி அப்படி என்று சொல்லி முன்னாடியே பார்த்திருப்பீங்க. உறுதியின் பிரகாரம் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா 4 பரப்பு காணியை விட 2 குழி காணி அதிகமாக இருக்கு. 4 புறங்களுமே சுற்று மதிலால இந்த காணி சூழப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த மிக முக்கியமான தகவல், இந்த காணி செட் சதுர காணி அளவு திட்டம் சரியான செட் சதுர காணியான அளவு திட்டம் உள்ள காணியாகத்தான் இருக்கு. இந்த காணிக்கு எந்த விதமான கட்டிடங்களுமே இல்லை. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க வெற்று காணியாகத்தான் இருக்குது. இந்த காணியை அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும். தனிப்பட்ட தேவைகளுக்கு பயன்படுத்துற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். வணிக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல முதலீட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்துற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். யாழ்ப்பாண நகரத்துக்கு மிக அருகில இருக்கிறபடியா இதை அனைத்து தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் தனிப்பட்ட தேவை அப்படி என்று சொல்லி ஒரு வீடு கட்டுறது அப்படி என்று சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். அதே போல தொழில் நோக்கோட ஒரு ஹோஸ்டல் கட்டுறீங்க, அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க அப்படி இல்லை என்று சொன்னா உங்களோட பொருட்களை களஞ்சியப்படுத்துவதற்கான களஞ்சிய சாலை கட்ட போறீங்க, ஸ்டோர் கட்ட போறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். கட்டடங்களை கட்டிக்கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய கிணறு இந்த காணிக்கு இருக்குது. வெட்டு கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. இந்த வெட்டு கிணறுக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த காணி பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்கு அனைத்து வாகனங்களும் வந்து போகக்கூடிய, அதாவது மிகப்பெரிய கனரக வாகனம் கூட வந்து போகக்கூடிய இடவசதி உள்ள காணியாகத்தான் இருக்குது இந்த காணி. அதே போல இந்த காணிக்கு நிற்கிற பயன்தரு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 வேப்ப மரமும் ஒரு தென்னை மரமும் இந்த காணிக்கு நிற்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணியை நீங்க வாங்க விரும்பினீங்கள் என்று சொன்னா விலை நேரில் போய் பார்த்துட்டு கருத்து கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணியை வேண்டாண்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவர்களுடைய டெலிபோன் நம்பரை பார்ப்போம். இப்ப நீங்கள் இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் ஆனைப்பந்து சந்தைக்கு அருகில் இருக்கிற இந்த 4 பரப்பு காணியை நீங்க விலை பேசி வாங்கிக் கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதே போல உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போறீங்க அப்படி என்று சொன்னா விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னா உங்களுடைய காணிகளை வீடுகளை விற்க போறீங்கன்னு சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்றால் இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ இந்த இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ள முடியும். இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்குறீங்க அப்படி என்று சொன்னாலும்
அந்த காணிகள் வீடுகளினுடைய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே போல நீங்கள் வாங்க போற வீடு காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கல வங்கிகளுக்கு கூட செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதா இருக்கும். இது எல்லா வீடியோலையும் சொல்றதுதான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.